இல்ல நாங்க வெளிய இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுறது எல்லாமே, உள்ள வந்து இவரு உதவியாளர கேட்டாரு. ம். அவரோட அட்வொகேட்ட கூப்பிட்டுக்கிறேன்னாரு. அந்த மாரி வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு வசதியா இருக்கும் அப்டின்லாம் விஜய் அவர்கள் கேட்டதா வெளிய இருக்க ஆட்கள் இல்ல சொல்றாங்களே இப்ப அதெல்லாம். நான் சொல்றதுமே வந்து, நான் சமீப காலமா உங்களுக்கு தெரியும், நானு விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றதுமே வந்து, ஓகே இப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றது தான். இன்னும் அவருக்கு எதிரா பேசுறவங்க, சூப்பரா ஸ்கிரிப்ட் பண்றாங்க. ம். அப்படியே பக்கத்துல நின்னு, சிபிஐ இதுதான் பேசினாருன்னு சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாரி பேசுறது எல்லாமே. ஓகே. எதுவுமே தெரியாது. இவங்களோட அஜெண்டான்னு ஒண்ணு இருக்குல்ல. இவங்க விஜய் சாருக்கு ஒண்ணு நடக்குதா, அத பூம் பண்ணணும். அவர் பேர ம். கெடுக்கணும். ஒரு ஒரு இந்த ஒரு சின்ன இந்த மீடியா நம்ம சொல்றோம். சில மீடியாக்கள் வந்து முன்னாடியெல்லாம் வந்து அவங்க சொல்ற நியூஸ வச்சு இப்ப கேப்டனே நம்ம எடுத்துப்போமே, அவர வந்து நீங்க அவ்ளோ ட்ரோல் பண்ணீங்க. ஆனா, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவு அந்த கம்மி. டைம்ல. ஆமா. அப்போ ஈஸியா அவங்களால அவர வீழ்த்த முடிஞ்சது. ஆனா, தளபதி அப்படியா? நீ எவ்ளோ பெரிய சேனலா கூட இருந்துக்கோ. தளபதிக்கு எதிரா நீ வந்தீன்னா, ம். உன்ன ட்ரோல் பண்ணிடுவானுங்க பசங்க. உன்ன ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவானுங்க. காமெடி ஆக்கிடுவானுங்க. அவ்ளோ பெரிய படைபலம் இங்க இருக்கு. ஓகே. ரெடியா இருக்கானுங்க பசங்க. ஓகே நீ தளபதிக்கு எதிரா ஒரு அம்பு விடுறியா? உன்ன நோக்கி 1,00,00,000 அம்பு வரும். ம். ம். அத நீ ஃபேஸ் பண்ணிடுவியா? இதெல்லாம் இந்த பலமெல்லாம் தெரிஞ்சதுனால தானே அவர உள்ள இருக்க பிளான் பண்றீங்க. ஒரு சைடுல அவருக்கு எதிரா படத்த விட்டு அவர காலி பண்ண பிளான் பண்றீங்க. அவர அசிங்கப்படுத்தணும். இது எதுவுமே இங்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. தமிழ்நாட்டுல ஒரு வாட்டி விஜயகாந்த் சார நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ம். விஜய் சார மிஸ் பண்றதுக்கு தயாராவே இல்ல.